இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க கெஸ்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு மூவிஸோட ஸ்டோரிஸும் உங்களுக்கு வந்து சேரும். இந்த படம் ஒரு ஹாரர் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு காட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஓடிப்போகுது. அங்கே ஒருத்தனை நரி கடிச்சு கொள்ளுது. அப்படியே கட் பண்ணால் ப்ரெசன்ட் டேட்டில் ஒரு கப்பல் உள்ளே போகிறாங்க. அந்த பொண்ணு மாயமாக போயிடுது. அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த காட்டுக்கு நான் போயிட்டு ஆராய்ச்சி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. அதுக்கு அவங்க கம்பெனி அமுச்சு வைக்குது. புதுசாக வேற கல்யாணம் ஆயிருக்கு. அதனால் ஹீரோயினையும் கூப்பிட்டுட்டு ஹனிமூன் ட்ரிப்பாக மாற்றுறாரு. இவங்க அந்த காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இவங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, நம்ம ஹீரோ எதை ஆராய்ச்சி பண்ண வந்தாரு, ஆனால் அதையும் தாண்டி அவருக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டு பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ் வேணா பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோயினை பொறுத்தவரை ஓரளவில் நடிச்சிருந்தாலும் மற்ற எல்லாருமே ஒரு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. யாரோட பெர்ஃபார்மன்ஸும் சொல்கிற மாதிரி கிடையாது. கேரக்டர் ரைட்டிங் யார் கேரக்டரையுமே ஒரு டெப்த்தாக எழுதலை, ஏனோ தானோன்னு எழுதி எடுத்த மாதிரி தான் இருந்தது. இந்த படம் ஒரு த்ரில்லர் ஜானர் படம். இவங்க காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நடக்கிற த்ரில்லர் போர்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக அது ஒர்க் அவுட் ஆயிருக்கணும். ஆனால் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை எந்த இடத்துலையுமே. அது இஷ்டத்துக்கு ஏதோ பயம் கொடுத்தோன்ற பேரில் பண்ணுறாங்க. அதுக்குண்டான பெர்ஃபார்மன்ஸ் இவங்க சரியாக கொடுக்கல. அதுக்குண்டான எஃபெக்டையும் இவங்க சரியாக போடலை. படம் ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் இருக்குது எண்டு வரைக்குமே. இஷ்டத்துக்கு ஏனோ தானோன்னு கேரக்டர்ஸ் ஒருத்தர் வராங்க. வந்தவங்களை வச்சு யூஸ்ஃபுல்லாக எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது. டெக்னிக்கலி படம் ஓரளவில் ஓகேவா இருக்குது. சினிமோட்டோகிராஃப்லாம் டல்லாக தான் இருக்குது. இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம்ன்றது நல்லாவே தெரியுது. என்ன அந்த காட்டு பகுதியை நல்லா காமிச்சிருக்கலாம், அதையும் கோட்டை விட்டுருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்மே ஓகேவாக தான் இருக்குது. ஸ்க்ரீன் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளாட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. பெருசாக சுவாரஸ்யமாக எந்த மூமெண்ட்டுமே இல்லை படத்தோட ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்குமே. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டிங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.